வணக்கம். நான் உங்கள் காசு முனைவர் கா. சுந்தரமூர்த்தி. அறவழியில் பொருளீட்டி இன்பம் அனுபவித்து இல்வாழ்க்கை சிறப்பாக நடத்தும் ஒருவன் வானுலகில் வாழும் தேவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுவான் என்பது பற்றி பார்த்தோம். அப்படி அவன் இல்வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு துணை வேண்டும். மனைவியை வாழ்க்கை துணை என்கிறார். மனைவியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறார். பெண்ணை மிக உயரத்தில் வைத்து போற்றுகிறார். திருவள்ளுவரை தவிர வேறு எவரும் பெண்ணின் பெருமைகளை இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்க முடியாது. ஆக மனைவியை துணை என்று சொல்வதால் சொல்கிறார். எப்படி துணை என்று நம்முடைய அனுபவத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்மால் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு துணை தேவைப்படுகிறது. நமக்கு துணையாக வருகிறவர்கள் நம்மை விட பலசாலியாக இருக்க வேண்டும். ஆக பெண் நம்மை விட சில நேரங்களில் சக்தி படைத்தவளாகவும் பலசாலியாகவும் இருக்கிறார் என்பதை திருவள்ளுவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு நல்ல மனைவி அமையாமல் இல்லறம் சிறக்க வாய்ப்பே இல்லை என்கிறார். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குறளில் மனைவியின் லட்சணத்தை வரையறுத்து சொல்கிறார். நல்ல மனைவிக்கான 2 நிபந்தனைகளை சொல்கிறார் இந்த குறளில். 1, மனைத்தக்க மாண்பு, இல்லறத்திற்குரிய நற்செய்கைகள் நல்ல குணங்களை கொண்டவளாக அமைய வேண்டும். 2வது, வளத்தக்க வாழ்வு, கணவனின் வருமானத்திற்கு தக்கவாறு வாழ்க்கை நடத்த தெரிய வேண்டும். இந்த 2ம் தான் நல்ல மனைவிக்கு தேவையான கட்டாய கடமை என்கிறார். பெண் தன் தேவையை அதிகரிக்க கணவனால் ஒன்றும் செய்ய முடியாது. குறுக்கு வழியிலே பொருள் ஈட்ட முயற்சி செய்வான். அதனால் பல துன்பங்கள் ஏற்படும். ஆனால் மனைவி தன் தேவையை சுருக்கி போதும் என்று சொல்லிவிட்டால் ஆணுக்கு அதன் பிறகு பிரச்சனையே இல்லை. பெண்கள் நினைத்தால் ஆண்களை மாற்றிவிடலாம். ஆண்கள் நினைத்து பெண்களை மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர்களின் அன்பு, பாசம், அவர்களின் சமையல், அவர்களால் பெறும் இன்பம் இவையெல்லாம் ஆண்களை அசைத்துவிடும். நாமெல்லாம் நினைக்கிறோம், அழகான மனைவி, படித்த மனைவி, செல்வத்தோடு வரும் மனைவி, வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் மனைவி, எப்படி இருந்தால்தான் நல்ல மனைவி என்றும் நல்ல வாழ்க்கை என்றும் நினைக்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் இதையெல்லாம் பேசவே இல்லை. அவர் சொல்வது இந்த 2 மட்டும்தான். ஒரு மனைவியாக வரப்போகிறாளா, அவளுக்கு இந்த 2 பண்புகள் இருந்தால் போதும் என்கிறார். அப்படி அவர் சொன்னபடி ஒருவனுக்கு ஒரு நல்ல குணமும் பண்பும் கொண்ட ஒரு மனைவி ஒரு ஆணுக்கு அமைந்து விட்டால் அவன் பாக்கியசாலி. ஹிஸ் லைஃப் இஸ் கம்ப்ளீட். ஆனால் அதற்கு மாறாக ஒருவனுக்கு மனைவி அமைந்து விட்டால் ஹிஸ் லைஃப் இஸ் ஃபினிஷ்ட். ஆக இதுபோன்று இன்னும் சில குறள்கள் மீதி உள்ள அந்த அதிகாரத்தில், வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் மேலும் பெண்ணின் சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார். அதையெல்லாம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.